ஹலோ. ஹலோ. யா. ஓ, இப்பதான் கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஓ மை காட். ஓகே ஓகே, ஐ வெல்கம் யூ ஆல் டு கோல்ட் ஆர்ட் ஃபேமிலி. ஸோ இந்த மீட்டிங் உடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக இதை நம்ம பண்ணல, இந்த வெல்கம் கால்ங்கிற மீட்டிங் பண்ணல. பட் இந்த இந்த வருஷம் ஏன் இதை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலி நம்மள்ட்ட 1000 ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றாங்கன்னா மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வச்சு கடைசியில் ஒரு 40 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவோம். அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுது ஓகே என்னென்ன வந்து ஜிஹெச்எஃப்ல இருக்கு, ஹவு தே கேன் கம் அப் இன் தர் லைஃப் அப்படின்னு தெரியுது. ஆனா மீதி எலிமினேட் ஆகி போறாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு ஜிஹெச்எஃப் ஆல எதுவுமே அவங்களுக்கு உதவியே பண்ண முடியல. ஓகே, ஆனா ஐடியலி எங்களால அந்த பிள்ளைங்களுக்கும் ஏதோ ஒரு உதவி பண்ண முடியுது, எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அப்ப எல்லாருக்கும் ஓகே, நம்மளை நோக்கி ஒரு ஸ்டூடெண்ட் நீ எல்லாம் இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துருக்க சரியா, இன்னைக்கு சண்டே மத்தியானம் 3 மணிக்கு சின்சியரா நீங்க வந்து உட்கார்றன்னா என்ன அர்த்தம், உனக்குள்ளார வாழ்க்கையில எப்படியாவது நல்லா படிச்சு ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கரெக்டா? உன்னுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டா இருக்கு அண்ட் யூ வாண்ட் டு கம் அப் இன் லைஃப். கரெக்ட் தானே? நீங்க எல்லாருமே கல்வியின் மூலமா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஓகே, ஸோ அப்ப உனக்கு கோல்டு ஆர்ட்டால பணம் கட்ட முடியாம போகலாம். ஓகே, நீ இப்ப 1000 பேர் அப்ளை பண்றனா 1000 பேருக்குமே எங்களால பணம் கட்ட முடியாம போகலாம். ஆனா மீதி அந்த 950 பேர் ஃபெயில் ஆறாம் பாரு, அவனுக்கும் கோல்ட் ஆர்ட் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அப்ப என்னென்னலாம் நம்மள்ட்ட வாய்ப்புகள் இருக்கு நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு, உனக்கு கோல்ட் ஆர்ட்டால என்னென்ன உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவும் வந்துட்டுதுன்னா, நீ செலக்ட் ஆனா ஸ்காலர்ஷிப் அப்படி அந்த ரூட்ல போயிடுவ. செலக்ட் ஆகலனாலும் ஓஹோ இதெல்லாமும் இங்க இருக்கு, இங்கே நம்ம பலன் அடையலாம் அப்படின்னு நீ கத்துக்குப்ப. சரியா? ஸோ அந்த மாதிரி அனைவருக்கும் ஏதாவது கோல்ட் ஆர்ட் உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இந்த மீட்டிங் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ நீங்க இன்னைக்கு காலைல உட்கார்ந்துருக்கிறதால ஐ பிலீவ் நீ எல்லாருமே உன்னுடைய கல்வியை உன்னுடைய உழைப்பை ஓகே நீ முழுமையா நம்புற, உனக்குன்னு ஒரு நேர்மையான தாட் ப்ராசஸ் இருக்கு. ரைட்? நிச்சயமா நேர்மையா உழைச்சா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. கரெக்டா? ஓகே, அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கனவுகள் இருக்கு இல்லையா, நல்லா படிச்சு முடிக்கணும். ஓகே, சத்தியமா எனக்குள்ளார அந்த கனவா தான் இருந்தது. நான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் போய் உட்காரும் போது 4 வருஷம் நான் படிச்சு முடிப்பேனா அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு பெரிய கனவு. சரியா? பட் இன்னைக்கு சமுதாயத்துல பல பேர் உதவியதால கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீ இன்னைக்கு உன்னுடைய டிகிரியை முடிப்பேங்கிறதே ஒரு கவலையா இருக்கா, ஒரு நல்ல வேலை கிடைக்குமாங்கிறதே கவலையா இருக்கு, ஆனா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட வந்திருக்குன்னா தென் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். சரியா? வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ ஆஸ் மச் as பாசிபிள். எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சரியா? ஸோ இப்போ நம்மள்ட்ட படித்து இன்னைக்கு அலுமினஸா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து நம்மள்ட்ட பேச பிரியப்படுறாங்க. அருண் இருக்கியாப்பா? அருண், எஸ் ப்ளீஸ் கோ அஹெட் கண்ணா. இவர் வந்து அருண் அண்ணா, நம்மள்ட்ட படிச்ச அண்ணா. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டாக் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிஸ் ஜர்னி வித் கோல்ட் ஆர்ட். ஹாய் அருண் கண்ணா, கோ அஹெட். ஹாய் வெரி ஒன். ஆக்சுவலாக வந்து 2019 ஜிஹெச்எஃப்ல ஜாயின் பண்ணேன். நான் எம்ஐடியில் பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து ஒரு ஒரு லீடிங் பொசிஷனில் வந்து கேக்குதா? கேக்குதுப்பா, கோ அஹெட். யா, ஒரு லீடிங் பொசிஷனில் இருக்கேன். அதாவது யூஏவி இன்ஜினியர். ட்ரோன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. அதை வந்து அசம்பிளி அண்ட் பைலட்டிங் அதில் வந்து நான் ஒரு லீடிங் பொசிஷனில் இருக்கேன். பட் அந்த லீடிங் பொசிஷன் அப்படிங்கும்போது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து தேவைப்படுது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து ஜிஹெச்எஃப்ல வந்து ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேட்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு நம்மளை வந்து லீட் பண்ணுறவங்க வந்து நம்ம கூட படிச்சுட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு மேலே படிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா செகண்ட் இயர் அக்காவோ இல்லை தேர்ட் இயர் அண்ணாவோ அவங்க தான் லீடராக இருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் வந்து நம்மகிட்ட வந்து குருகுலம்னு ஒரு ஹப் இருக்கு. அந்த குருகுலம் ஹப்ல வந்து இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, நர்சிங் படிச்சாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாலும் சரி, அதுக்கு தனியா ஒரு கேர் எடுத்து அதுல நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க வளர்த்துக்கலாம்.
அதோட நாலேஜஸ் வந்து நீங்க வளர்த்துக்கலாம். அண்ட் இப்போ போஸ்டர் டிசைனர் டீம் லீட் பண்றீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கண்ணா. ஆக்சுவலாக நான் 2020 வந்து ஃபண்ட் ரைசிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து 2021 வந்து உங்களை மாதிரி இப்போ நியூஸ் இரவுகள் வந்து இன்டர்வியூ பண்ற ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து போஸ்டர் டிசைனிங்கோட டீம் லீடரா இருக்கேன். இப்போ வந்து எப்படி சொல்றோம்னா, நம்மளே வந்து கற்றுக் கொடுப்போம். இப்போ போஸ்டர் டிசைனிங் தெரியாது, இல்லை வீடியோ எடிட்டிங் தெரியாது அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே 6 PM வந்து அந்த ஒர்க் ஷாப் இருக்கு. அவங்களுக்கும் லிங்க் சென்ட் பண்றேன். நீங்க இன்ட்ரெஸ்ட் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. நம்ம வந்து கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு வாலண்டியர்ஸ் எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. லவ் யூ கண்ணா. ஆமா, அது இன்னைக்கு சாயந்தரம் அந்த வீடியோ ஒர்க் ஷாப் நடக்குது. ராகுல் தனபாலன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான், வெரி ஸ்மார்ட் கை. அந்த பையன் வந்து சொல்லிக் கொடுக்க போறாரு எப்படி வீடியோ எடிட்டிங் பண்றதுன்னு சொல்லிட்டு. அந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே இப்ப பார்த்தோம்னா வீடியோ எடிட்டிங் மூலமா சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் ஆன்லைன்லயே. அவனுக்கு கீழே இப்போ வந்து ஒரு 7-8 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவன் பிசினஸ் பண்றான். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். அண்ட் அவனுக்கும் இப்போ எடிட்டர் ஆள் தேவைப்படுது. மேபி நீங்க ஆன்லைன்லயே இப்பயே கூட பார்ட் டைம் ஜாபை கூட ராகுல் கூட தொடங்கலாம். தேங்க்யூ வருண். ஷர்மிளா, காயத்ரி, சுரேஷ் வேற யாரா இருக்கீங்களா இப்போ? ஆர் எனி அதர் அலுமினஸ் ஜாயின்ட் ஹியர்? ஹாய் அண்ணா, நான் சுரேஷ் பேசுறேன். யா ப்ளீஸ் கோ ஹெட் கண்ணா. சாரி, நான் வீடியோ ஆன் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேஷ். நான் SRM மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அண்ணா சொன்ன மாதிரி கோல்டாட்ல நான் 2020 வந்தேன். வரும்பொழுது எனக்கு கோல்டாட் கிடைச்சது. இருந்தாலும் எனக்கு புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்றதுனால நான் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் சப்போர்ட்ல படிக்கிறேன். இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸாவே கோல்டாட்டோட நான் ஜேர்னி ரன் பண்ணிட்டு இருக்கேன். வாலண்டியர்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல கோல்டாட்ல எனக்கு கிடைக்கிற அண்ணா, அக்கா, அம்மா அவங்களுடைய அன்பா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னா நீங்க கோல்டாட்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருக்கும். ரெண்டாவது, வருண் அண்ணா சொன்ன மாதிரி குருகுலம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷா இருக்கட்டும், இல்ல உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா பைத்தான், காமர்ஸ், பயோமெடிக்கல், இந்த மாதிரி நம்ம நிறைய செக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வீக்லி. ஸோ நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா உங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி கணேசன் மாதிரி நிறைய அண்ணாக்கள் அக்காக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் நீங்க கண்டிப்பா 4 வருஷத்துக்கு அப்புறம் பிளேஸ் ஆகுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டாட் ஃபவுண்டேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ என்னோட ப்ரேயர் என்னன்னா, இங்க இருக்க எல்லாருமே கோல்டாட்ல ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு கொடுத்த கணேஷ்னாக்கு நன்றி. தேங்க்யூ. லவ் யூ கண்ணா. யா வேற யாரா இருக்கீங்களா? ஷர்மிளா, காயத்ரி, மோனிஷா இருக்குங்க. யா மோனிஷா, கோ ஹெட் மோனிஷா. வணக்கம் அக்கா. என்னோட நேம் மோனிஷா. நான் இப்போதான் நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். LLB செகண்ட் இயர் போக போறேன். நான் 2019 வந்துட்டு GHF பத்தி எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் எனக்கு பிரியாமா மூலியமா தான் GHF குள்ள நான் வந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா இந்த GHF பொறுத்த வரைக்கும் நிறைய அண்ணா, நீங்க வந்து இது ஒரு ஃபவுண்டேஷனாவே பார்க்க வேணாம், இது ஒரு ஃபேமிலி. இங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸா இருக்கட்டும், பைத்தான் கிளாஸா இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலமா நிறைய நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு அண்ணா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டே அருண் அண்ணா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டேவே நமக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம ஸ்டடீஸோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிளஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா பைத்தான் கிளாஸ், வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்காக நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நீங்க செலக்ட் ஆகலைன்னா கூட இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளேஸ்மெண்ட் செல் என்னன்னா, நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயாவே ட்ரைனிங் மூலயமா பிளேஸ்மெண்ட் செல்ன்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா நீங்க கம்பெனிஸ்ல உங்களுக்கான எப்படி சொல்றது டெவலப் பண்றதுக்கு GHFலயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் இப்போ GHFல நானும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கேன். நான் அலுமினி கிடையாது. நானும் இப்போ வாலண்டியரிங் ஒர்க் பிளேஸ்மெண்ட் செல்ல இருக்கேன். பிளேஸ்மெண்ட் செல் லீட் பண்ணி பிளேஸ்மெண்ட் செல்லையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு வாலண்டியராகவும் ஒர்க் பண்ணிட்டு பிளஸ் என்னோட ஸ்டடீஸ்லயும் நான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ மனுஷா. எனிபடி எல்ஸ் வேற ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஆர் வி கேன் கோ ஹெட். காயத்ரி. யா தேங்க்ஸ் காயத்ரி. யா ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் காயத்ரி. நானும் GHFல வந்து 2015 இருந்து இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் வாலண்டியர் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் PhD 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம்.
அதே போல நம்ம ஜிஹெச்எஃப் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கனெக்ட் பண்ற மாதிரி குரூக்குலம்லாம் இருக்கு. அதையும் தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் காலேஜ் நம்ம வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆகுறது தான். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா படிச்சா மட்டும் போதாது, நம்ம எல்லாருமே என்ன ஆகணும், பிளேஸ்மெண்ட் ஆகணும். அதுதான் நம்மளோட எய்மா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஜிஹெச்எஃப்ல நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நாட்வெஸ்ட் கம்பெனி மூலமா பூட் கேம்ப் அப்படின்ற ஒன்று எடுத்து 3 month ட்ரைனிங் கொடுக்கும். இந்த 3 month ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய பசங்கனால இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் லேக் ஆகும். ஸோ இந்த ட்ரைனிங் மூலயமா அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ ஜிஹெச்எஃப் மூலயமா நீங்க வந்துட்டு படிக்கிறதுக்கு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணல, ஈவன் தோ பிளேஸ்மெண்ட் செல் மூலயமா உங்களுக்கு பேஸ் ஆகுறதுக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த லாங் ஜேர்னில நீங்க எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ காயத்ரி. தேங்க்யூ ஸோ மச். எனிபடி எல்ஸ்? ராகுல் இருக்காங்க. யா ராகுல். அண்ணா கேக்குதாங்கண்ணா? எஸ் கண்ணா, யுவர் 2 minutes starts. Please go ahead. ஓகேண்ணா. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ராகுல். நானும் இப்போ ஜிஹெச்எஃப்ல நியூஸ் விரைகள் போன வருஷம் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வருஷமும் படிச்சுட்டு இருக்கேன். முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாரையுமே ஜிஹெச்எஃப் ஃபேமிலிக்கு நான் வெல்கம் பண்றேன். ஃபேமிலின்னு சொல்லும் போது ஏன் சொன்னா, நம்ம ஒரு சில டைம் ஹெக்டிக் ஒர்க்ல போவோம், சம்டைம்ஸ் என்டர்டைன்மெண்ட் மூட்ல போவோம், நிறைய என்ஜாய் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம். இந்த எல்லா பார்ட்லயுமே இப்போ நீங்க செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்ததுல அப்ளை பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டும் அதுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல போயிட்டு நீங்க அடுத்து உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளை வர ஸ்டூடெண்ட்ஸை நீங்களும் ஒரு நல்ல லீடர்ஷிப் இடத்துக்கு நீங்களும் கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். சீக்கிரம் நீங்க ஜிஹெச்எஃப் ஃபேமிலியில வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்மளோட டெவலப்மெண்ட் நோக்கிய பயணத்துல தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. தேங்க்யூ கண்ணா. அந்த ஜூம் லிங்க் மட்டும் போடுப்பா, சோ தட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் 6 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேண்ணா. அண்ணா சொன்ன அந்த கிளாஸ் வந்து நான் தான் எடுக்கிறேன். முதல்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க, நிறைய கத்துக்குவோம். ஸோ படிக்கும் போதே நிறைய பார்ட் டைம் ஜாப், அதுக்கப்புறம் ஒரு நீங்களுமே ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கொண்டு போற அளவுக்கான ஒரு முயற்சிகளை நம்ம எடுப்போம். நன்றி. ஷூர். யா ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நீங்க பிஸியா இருக்கீங்கன்னா இந்த பேசின அந்த 5 மக்கள் யூ கேன் கண்டினியூ வித் யுவர் அதர் ஒர்க்ஸ். இனிமேல் ஃபுல்லா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ மக்களே. ஸோ பசங்களா, இப்போ இந்த அண்ணா அக்காக்கள் பேசுனதுலயே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் என்ன இங்க நடக்குது, வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆக்டிவா கவனிங்க. அப்படியே பக்கத்துல எதுவும் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன்னு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்காலர்ஷிப் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் எவாலுவேஷன் ப்ராசஸ் இருக்கும், சரியா? இப்போ நீங்க இன்னைக்கு 90 மெம்பர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. பட் இனிமேல் வேற யாரா இருந்தாலும் இந்த லிங்கை பார்த்துட்டு தான் உள்ளார வருவாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த வெல்கம் கால் பார்க்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் எவாலுவேஷன் ப்ராசஸ் இருக்கும், சரியா? ஆன்லைனோ அல்லது இன்பர்சனோ அல்லது வி ஹாவ் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் டு ஐடென்டிஃபை த ரைட் கேண்டிடேட், சரியா? நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து உண்மையிலேயே ஃபினான்ஷியலி புவர் கேண்டிடேட்டா இருக்காங்களா, அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உண்மையிலேயே ஏதாவது கத்துக்கணுங்கிற நோக்கம் இருக்கா, அல்லது இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கும் போதும் ஸ்காலர்ஷிப் எவ்வளவு தருவீங்க அப்படின்னு பொறுப்பே இல்லாம மெசேஜ் போடுற கேண்டிடேட்டா. ஓகே, இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி பக்காவா அசஸ் பண்ற மாதிரி we have multiple rounds of interviews, okay, to identify the right candidate. So அது வந்து ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுல செலக்ட் ஆன பிள்ளைங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப். பட் இன்கேஸ் நீ செலக்ட் ஆகலன்னு வச்சுக்கோ, ஓகே, ஏன்னா எல்லாருமே செலக்ட் ஆகிட முடியும்னு சொல்ல முடியாது. ஓகே, செலக்ட் ஆகல அப்படின்னால் அதுக்கும் we have something, அது நம்ம அடுத்து கவர் பண்ணுவோம். அண்ட் இதுல இப்ப செலக்ட் ஆன பிள்ளைங்களுக்கு these are the points I want to focus upon. Annual feesல ஒரு பார்ஷியல் அமௌண்ட் தான் நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ் நாட் லைக் நீ வந்து இப்போ எனக்கு 1.5 லட்ச ரூபா எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் அப்படின்னா நீ செலக்டே ஆனாலும் உனக்கு 1.5 லட்ச ரூபாலாம் கட்ட மாட்டோம், சரியா? ஏன்னா எங்களுடைய ஐடியாலஜி என்னன்னா, நாங்க வெளியில போய் டோனர்ஸ் கிட்ட ரொம்ப சிரமப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் ஃபண்ட் ரைஸ் பண்றோம். ஓகே, அப்போ 1 லட்ச ரூபா எங்களுக்கு இதுனா அந்த 1 லட்ச ரூபா வச்சு
5 பிள்ளை 6 பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா தட் இஸ் மேக்கிங் த ஜுடிஷியல் யூசேஜ் ஆஃப் மணி. சரியா? ரேதர் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு இந்த பிள்ளை கேட்குது, நல்லா படிக்குது, இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறோம்னா தென் அப்ப நம்மளால நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியாது. ஸோ அதனால பார்ஷியல் அமௌண்ட் தான். அது என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத எங்களுக்குன்னு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து நாங்களா ஒரு கிரேடிங் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில எவாலுவேட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம்னு எங்களுக்கு கிடைக்கிற ஃபண்ட்ஸை நாங்க எப்படி பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நாங்க ஒரு மாடல் வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் அமௌண்ட் கொடுப்போம். அடுத்தது இப்பயே இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் முடிகிறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம் இல்லையா, உனக்கு காலேஜ் அட்மிஷன் வரதுல டிலே ஆகலாம். ஸோ இப்பயே நீ என்ன பிளான் பண்ணிக்கோன்னா செகண்ட் செம்முக்கு ஜிஹெச்எஃப்ல இருந்து சப்போர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ரெடி பண்ணிக்கோ. ஓகே, இட் இஸ் நாட் லைக் இப்பயே ஃபர்ஸ்ட் செம்னு சொல்லிட்டு காலில் வெந்நீரை ஊத்திட்டு வந்து நீயும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்காத. சரியா? ஃபர்ஸ்ட் செம்முக்கு எப்படியா நீ பண்ணிக்கிறது, செகண்ட் செம் நாங்க பண்ணுவோம் இந்த வருஷத்துல, ரைட்டா? அல்லது வேற வழியே இல்லை அப்படின்னா then we will see what next. பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செம்முக்கு உன் தரப்புல ஃபீஸ் அகைன் திரும்பியும் இது எல்லாமே ஆஃப்டர் செலக்ஷன் ப்ராசஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே, இட் இஸ் நாட் லைக் ஃபார் ஆல் த 91 ஹியர். செலக்ட் ஆன பிள்ளைங்களுக்கு தான் நான் இது எல்லாமே சொல்றேன். சரியா? அடுத்தது அமௌண்ட் எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் அதை காலேஜுக்கு டைரக்டா தான் கட்டுவோமே தவிர ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கொடுக்க மாட்டோம். டு மேக் ஷூர் மணி இஸ் யூஸ்ட் இன் த ரைட் டைரக்ஷன். அண்ட் நாங்க வந்து டியூஷன் ஃபீஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோமே தவிர இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஹாஸ்டல் ஃபீஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. சரியா? அண்ட் ஒன்லி ஃபார் ஃபினான்ஷியலி புவர் ஸ்டூடெண்ட்ஸ். நீ இப்போ வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்ல டீசெண்டா தான் இருக்கேன் ஃபேமிலி, ஓகே, ஆனா இருந்தாலும் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், அதனால ஃபேமிலி சைட்ல கெத்து காட்டணும், நான் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டேன்னு அப்படிங்கிற ரீசன் எல்லாம் தயவு செய்து வந்து உன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணி எங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணாது. சரியா? நாங்க பிடிச்சிருவோம். ஓகே, வி டூ த ரைட் ப்ராசஸ் டு ஐடென்டிஃபை ஹூ ஆர் ஆல் நாட் எலிஜிபிள். சரியா? அப்படி நாட் எலிஜிபிள்னு சொல்லி உன்னை தூக்கி அப்படி ரிஜெக்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. சரியா? திஸ் ஸ்காலர்ஷிப் நீ அப்பனா நீ சொல்லிடு எனக்கு ஸ்காலர்ஷிப் வேண்டாம், நான் உங்களோட ட்ரைனிங் இப்போ சுரேஷ் நம்பர் அவன் அப்படிதான் வந்தான், எனக்கு ஸ்காலர்ஷிப் வேற இடத்துல கிடைச்சிருச்சு, பட் இருந்தாலும் இங்க இருக்கிற ட்ரைனிங் கல்ச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே டிராவல் பண்றேன், இன்ன வரைக்கும் எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி நீ இப்பயே சொல்லிட்டு எனக்கு ஃபண்ட் வேணாம், ஆனா நான் உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? அடுத்தது உள்ள நுழைஞ்சிட்டேன்னா பர்ஃபார்மன்ஸ் செக் ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? ஏன்னா இட் இஸ் நாட் அ ஜோக். ஓகே, இப்போ நீங்க எப்படி சண்டே மத்தியானம் உங்களுக்கு வர சேலஞ்சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து உட்காந்துருக்க ஒவ்வொரு வாலண்டியருமே எங்களுடைய பர்சனல் டைம்ல இருந்து எடுத்து போட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ நீ உண்மையிலேயே இந்த ஜேர்னிக்கு ஒர்த்தான கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உள்ள நுழைஞ்சு செலக்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் யுவர் கோர்ஸ் உனக்கு பர்ஃபார்மன்ஸ் செக் நடந்துட்டே தான் இருக்கும். நீ வந்து உண்மையிலேயே நல்லா படிக்கிறியா, இன்னும் மேல மேல க்ரோ ஆயிட்டு இருக்கியா, உனக்குள்ளார அந்த ஒரு ஃபயர் இருக்கா அப்படிங்கிறத நாங்க பார்த்துனே தான் இருப்போம். அடுத்தது லேட்டரல் என்ட்ரி இஸ் ஆல்சோ பாசிபிள். அது என்ன லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா, இப்ப நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ உனக்கு கிடைக்கல, சரியா? கிடைக்கலன்னா ஸ்டில் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் சரி ரைட் இந்த தடவை நம்ம கிடைக்கல, பட் இவங்க கொடுக்குற ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுவோம், அந்த ட்ரைனிங்ஸ்ல நீ ப்ரூஃப் பண்ணி காட்டு. இந்த ஒரு பாயிண்ட உனக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த காலே இன்னைக்கு சொல்ல போனா. சரியா? நீ உனக்கு ஃபர்ஸ்ட் நீ இந்த 90 பேர் ரவுண்ட்ல நீ உள்ள போகல, நீ ரிஜெக்ட் ஆயிட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜாயின் த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் நீ எவ்வளவு பேஷனேட்டா, நீ உண்மையிலேயே எங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு அடாப்ட் ஆகி எவ்வளவு தூரம் துடிப்போட நாலேஜ் வளர்த்துக்கணுங்கிற ஆர்வத்தோட நீ எந்த அளவுக்கு ப்ரூஃப் பண்றியோ. ஏன்னா எப்படி சொல்றது, எங்களுடைய ப்ராசஸ்ல ஏதாவது ஓரத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம், அந்த மிஸ்டேக்னால நீ ரிஜெக்ட் ஆயிட்டு போல இருக்கு அப்படின்னு எங்களை நினைக்க வைக்கணும். சரியா? அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் மனோபாலன்னு சொல்லிட்டு, அந்த பையன் முதல்ல ரிஜெக்ட் ஆயிட்டான், பட் ரிஜெக்ட் ஆன பையன் he was so passionate, நீங்க எனக்கு ட்ரைனிங் மட்டும் கொடுங்கன்னு உள்ளர வந்தான். ட்ரைனிங் உள்ள வந்த முதல் 6 மாசத்துல we were so impressed, அவனுக்கு அடுத்த 6 மாசம் கழிச்சு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சோம். சரியா? ஸோ அதனால லேட்டரல் என்ட்ரியும் பாசிபிள். இதை தவிர உன்னுடைய காலேஜ் வட்டத்திலையுமே யாராவது உனக்கு தெரிஞ்சு செகண்ட் இயர் முடிக்க போறாங்க, தேர்ட் இயர் முடிக்க போறாங்க, ஆனா பணம் கட்ட முடியலங்கிற ஒரே ரீசன்னால அவன் வந்து டிஸ்கண்டினியூ பண்றான், ஆனா உண்மையிலேயே நல்லா படிக்கிற கேண்டிடேட், செம பேஷனேட்டான கேண்டிடேட்னா தே ஆல்சோ கேன் என்டர் வயா லேட்டரல் என்ட்ரி. சரியா? அதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு நம்மள்ட்ட. அண்ட் whoever has entered, நீ ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு உள்ளார நுழையிறியோ அல்லது ட்ரைனிங்ஸ் மட்டும் வாங்கிக்கணும் உள்ளார நுழையிறியோ, ப்ளீஸ் ரிமெம்பர் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சேலஞ்சிங் அண்ட் எம்பவரிங் ஜேர்னி. புரியுதா? இது வந்து சும்மா உள்ளார வந்தா டைம் பாஸ் பண்ணோம், ஏதோ வந்தோமா பணத்தை வாங்கணுமா அவ்வளவுதான், நம்ம பாட்டில் அடுத்த வேலையை பார்ப்போம், நான் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு வேலை டைம் என்ஜாய் பண்ணோமா, தளபதி 4 சண்டையை போட்டோமா இப்படின்னு டைம் பாஸ் பண்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்குன்னா
யூ வில் நாட் பி ஃபிட் ஃபார் அவர் ஆர்கனைசேஷன். அதை எப்பயே புரிஞ்சுக்கும். புரியுதா? உனக்குள்ளார ஒரு வெறி இருக்கணும். ஓகே, நீ வந்து ஏதோ ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடுற, நீ வந்து நீயும் முன்னேறணும், உன்னை சுத்தி இருக்க 4 பேருக்கு முன்னேற்றணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறனா தான் யூ வில் பி ஆப்ட் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து செலக்ட் ஆன பிள்ளைங்களுக்கு. செலக்ட் ஆகாத பிள்ளைங்களுக்கும் அதுக்கு தான் நாங்கள் வந்து குருகுலம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். சரியா? அந்த குருகுலம்ல ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் பார்த்தோம்னா ஜாவா யாரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க? ஜாவா, பைத்தன் இதெல்லாம் நீ வெளியே போயிட்டு கோர்ஸ் அட்டன் பண்றேன்னு வச்சுக்குவேன், அசால்ட்டா 50,000 ரூபா 60,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. அதுவும் வந்து கிளாஸ் எடுக்கிறவங்களும் பார்த்தோன்னா அவன் தியரியா உட்காந்து படிச்சுட்டு இருந்து கிளாஸ் எடுப்பான். பட் இங்க ஜாவா கிளாஸ் எடுக்கிறவங்க யாருன்னா முன்னணி ஐடி கம்பெனிஸ்ல ஜாவா வேலை பார்க்குற டெவலப்பர் அவங்களே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேவா? தோசை எப்படி வாக்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும்னா உண்மையிலேயே கடையில இருக்க தோசை மாஸ்டர் தான் உனக்கு சூப்பரா சொல்லி கொடுக்க முடியும். புரியுதா? வெறும் தோசை எப்படி வாப்பதுன்னு படிச்சுட்டு வந்து உனக்கு சொல்லி கொடுத்தானா சரியா சொல்லி கொடுக்க முடியாது. பட் இங்க சொல்லி கொடுக்குற எல்லாருமே உண்மையிலேயே ஜாவால பைத்தன்ல வேலை பார்க்குறவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட இங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ தேஸ் ஆர் ஆல் கார்பரேட் குவாலிட்டி ட்ரைனிங்ஸ். அதை நாங்க எப்படி கொடுக்குறோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறோம். புரியுதா? அதுக்கு யார்ட்டையும் நாங்க எந்த பணமும் வாங்குறது கிடையாது. அவங்க எதுக்காக ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய ஆத்ம திருப்திக்காக. இந்த மாதிரி கஷ்டப்படுற 4 பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற நல்ல நோக்கத்தோட அங்க வேலை பார்க்குற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. சரியா? ஸோ அந்த ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் முக்கியமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீ இதை மைண்ட்ல வச்சுக்க. நீ என்ன படிச்சாலும் சரி, நீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாதான், நீ ஆங்கிலத்துல சரளமா பேச தெரிஞ்சாதான் நல்ல வேலையில போய் உட்காருவ. புரியுதா? ஸோ அதுக்கும் மற்றபடி எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப பயோல வந்து ஏதாவது ஒரு செமினார் அரேஞ்ச் பண்றது, பசங்க இவனுங்களாவே செமினார் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவ்வளவு ஒரு அருமையான குரூப் பயோல. ஓகேவா? நாங்களும் வெளியில இருந்து யாராவது பயோகான்ல இருக்கிற ஒரு வினோத்னு என் நண்பர் ஒருத்தர் வந்து வெபினார் கொடுத்தாரு. ஓகே, அந்த மாதிரி உனக்கு பசி இருக்குன்னா இங்க அந்த பசிக்கு ஏற்ற உணவு கிடைக்கும். அசிஸ்டன்ஸ், இந்த பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா, நீ யோசிச்சு பாரு, நீ படிக்கணும்னு வந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டி முடிச்ச உடனே அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச உடனே அந்த பையனுக்கு வேலை வாய்ப்பும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சரியா? அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னா ஒரு தனியார் நிறுவனத்துல நாங்க வந்து ஒரு டைஅப் மாதிரி வச்சிருக்கோம். சரியா? அந்த டைஅப்ல என்ன செய்வோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேஷனேட்டா இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ற பிள்ளைங்க, ஸோ இவங்களை நீங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்க உங்க கம்பெனிக்கு ஒரு வேல்யூ ஆடா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க டைஅப் வச்சுட்டு ஒர்க் பண்றோம். சரியா? ஸோ அப்ப நீ யோசிச்சு பாரு, உள்ள நுழைஞ்ச அப்படின்னா இட் இஸ் எண்ட் டு எண்ட் பிக் ஜேர்னி ஃபார் யூ. ஓகே, இது வந்து சும்மா நிறைய ட்ரஸ்ட் இருக்காங்க. ஓகேவா? போனேன், பணத்தை கட்டினேன், ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க, போஸ்ட் போடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இட் இஸ் நாட் லைக் தட். சரியா? ஸோ திஸ் இஸ் அ சேலஞ்சிங் அண்ட் எம்பவரிங் ஜேர்னி. அதை புரிஞ்சுக்கோ. ஸோ இங்க பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம். அண்ட் இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கும் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் நாட் ஒன்லி ஃபார் ஸ்காலர்ஷிப் ரிசீவிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு மட்டும் அதை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், இவ்வளோ பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பண்றோம். இதை மற்ற பிள்ளைங்களுக்கும் சேர்த்து பண்ணுவோமே அப்படின்னு நாங்க ஒரு உயரிய நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதை புரிஞ்சு செயல்படுங்க. யாரோ ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யாருமா? எனி கொஸ்டின்ஸ்? சரி, ஓகே. ஸோ புரியுதா? ஸோ அப்ப நீ செலக்ட் ஆகல அப்படின்னா யூ ஹேவ் லேட்டரல் என்ட்ரி ப்ராசஸ் டு கெட் செலக்டட் ஈவன் இன் த நெக்ஸ்ட் இயர். பட் ப்ரொவைடட் நீ இந்த வருஷம் எங்களுக்கு ஃபீல்டில் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? எங்களுக்கு நிகரா ஓடி, எங்களுக்கு நிகரா உண்மையிலேயே பசியோட இருக்குன்னு காட்டி ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி நீ உள்ள நுழைய பார்க்கணும். சாரி, உள்ள வந்துட்டனா ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமும் யூ கேன் கெட் பெனிஃபிட்டட். சரியா? அடுத்தது இன்னும் இதுவும் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. bookmycareer.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்காங்க. சரியா? அந்த வெப்சைட்ல இது வரைக்கும் 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கேரியர் கவுன்சிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கேரியர் கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வெப்சைட்ல வந்து ஒரு 100 கேள்வி இருக்கும். ஓகே, அந்த 100 கேள்விகளுக்கும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னது? என்ன டெஸ்ட்? சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். சரியா? சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா என்னன்னா, உன்னுடைய உளவியல் ரீதியாக உன்னுடைய விருப்பு என்ன, வெறுப்பு என்ன, உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு 100 கேள்விகள், ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்பாங்க. பாடத்துல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க.
அந்த கேள்விகளுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படிங்கிறத பார்த்து அவங்க 3 கெரியர் ரெக்கமெண்டேஷன் உனக்கு கொடுப்பாங்க. சரியா? டாப் 3 கெரியர் ரெக்கமெண்டேஷன். இதுல இந்த கெரியர் நீ போனா நீ தான் நம்பர் 1. அடுத்து இந்த கெரியரும் போகலாம், அல்லது அடுத்து இந்த கெரியரும் போகலாம். இந்த 3 கெரியர்ல நீ எது வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தி பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த கெரியர் கவுன்சிலிங் வந்துட்டு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஏஜ் பார்லாம் கிடையாது. 13 வயசுக்கு மேல இருக்கிற யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ அட்டன் பண்றதுல இந்தியா ஃபுல்லா இவங்க வந்து இது வரைக்கும் 7 லட்சம் பேருக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணிருக்காங்க. நான் அட்டன் பண்ணிருக்கேன், என் ஒய்ஃப் அட்டன் பண்ணிருக்காங்க. வி பெய்ட் 5,000 rupees ஃபார் திஸ். சரியா? ஸோ இந்த 5,000 rupees இட் இஸ் ஒர்த் இட். சரியா? இந்த 5,000 rupees கட்டினா அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு அந்த சைக்கோமெட்ரிக்ல ஆன்சர் பண்ண விட்டுட்டு நம்ம பண்ற ஆன்சரை வச்சு 3 கெரியர் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு அந்த கெரியர் நோக்கி நம்ம எப்படி டிராவல் பண்றதுன்னு லைஃப் லாங் நமக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு வெப்சைட். ஸோ பட் இட் இஸ் ஒன் டைம் பேமெண்ட் ஆஃப் 5,000. பட் த்ரூ அவுட் த இயர் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, த்ரூ அவுட் அவர் கெரியர் நீ எப்ப என்ன ஸ்டாப் ஆனாலும் நீ அவங்கள்ட்ட போய் கேட்டனா தே ஹேவ் எக்ஸ்பர்ட்ஸ் டு கைட் யூ. சரியா? ஸோ இந்த 5,000 rupees அப்படிங்கிறது ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ். பட் இப்ப நீ GHF ஸ்டூடெண்டா நீ உள்ளர போற அப்படின்னால் உனக்கு 250 rupeesல இந்த சர்வீஸ் அவங்க பண்றாங்க. ஏன்னா 4,750 rupees மீதி அந்த அமௌண்ட் இருக்கு பாரு, அந்த அமௌண்ட்டை கோல்டாட் ஃபவுண்டேஷன் உனக்காக டொனேட் பண்ணுது. சரியா? நாம எங்களுக்கு ருக்மணி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் டோனர் இருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து வர்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் சரி, அவங்களுக்கு நம்மளால ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியுதோ முடியலையோ, அட்லீஸ்ட் அவனுக்கு வாழ்க்கையில, ஏன்னா பல பேருக்கு வந்து கெரியரை பத்தின ஒரு விழிப்புணர்வே இல்லை இங்க. ஓகேவா? ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறான், நானும் இன்ஜினியரிங் படிக்கிறான். ஓகே, எல்லாரும் அந்த நண்பன் படம் வந்துச்சு, எல்லாரும் போட்டோகிராஃபி எடுத்துட்டு போறான், நானும் போட்டோகிராஃபி எடுத்துட்டு போறேன். இந்த மனநிலை தான் இங்க இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் உனக்குள்ள மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்காம உனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீ பார்த்து அதை நீ ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து எப்படி நீ கெரியர்ல போய் சாதிக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வாழ்க்கையில சாதிக்கிறது அப்படின்னா கோடி கோடியா சம்பாதிக்கிறது, இல்லைன்னா ஏதோ BMW கார் வாங்குறது, இதெல்லாம் தான் சாதனை நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா என்னன்னா, நீ நாளைக்கு ஒரு வேலையில போய் உட்காரன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையில இருந்து உனக்கு சண்டே கூட லீவ் எடுக்கணும்னே தோணக்கூடாது. ஓகே, லீவ் எடுக்கணும்னே தோணக்கூடாது. அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வேலையை நீ லவ் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிற அப்படின்னா அதுலதான் உன்னால ஒரு எலான் மஸ்க் மாதிரி, ஒரு நாராயணமூர்த்தி மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களை உன்னால உருவாக முடியும். சரியா? ஸோ அப்ப அந்த மாதிரி போறதுக்கான பெஸ்ட் 3 கெரியர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இதை நாங்க வந்து மேண்டேட்டரின்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் இது நீங்க எல்லாரும் இதை இன்னைக்கு வந்திருக்க அத்தனை பேரும் இதை அட்டன் பண்ணுங்கன்னு எங்களால we cannot force it and we are not willing to force it, but we are letting you know இது இப்பேற்பட்ட ஒரு சர்வீஸ். இது ஜெனரல் காஸ்ட் 5,000 rupees. பட் இதை உனக்கு 250 rupeesக்கு நாங்க அரேஞ்ச் பண்றோம். ரைட்டா? மீதி அமௌண்ட் நாங்க எங்களோட டோனர் சைட்ல இந்த பிள்ளைக்கு இப்படி கேரியர் கவுன்சிலிங்காக காஸ்ட்னு சொல்லி நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம். சரியா? ஸோ திஸ் ஆல்சோ யூ கேன் அவைல் இட் அண்ட் இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். யூ கிவ் இட் அ ஷாட். நீ புரிஞ்சுக்குப்ப. ஏன்னா நான்லாம் எனக்கு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ப்ராசஸ் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. ஓகே, அட்டன் பண்ணிட்டு நான் இப்போ கோடிங்ல இருக்கேன், நீ ப்ராசஸ் மேனேஜர் ஆகு, நீ வந்து எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரி இட் வில் ஓப்பன் யுவர் ஐஸ். உன்னுடைய சக்தி என்ன, ஓ ஆமா இல்ல இது என்னுடைய ஸ்ட்ரென்த், நான் இதை இன்ன வரைக்கும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு உனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஆஃபரிங் ஃப்ரம் அவர் சைடு. ஓகே, ஸோ நவ் இப்போ உள்ளார நுழைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோவேன், அது குருகுலமோ அல்லது ஸ்காலர்ஷிப் வாங்கி உள்ள வர்ற சிறகுகள், ஸ்காலர்ஷிப் வாங்கி உள்ளார நுழையிறனா அந்த ப்ராஜெக்டுக்கு பேரு சிறகுகள். சரியா? நீ சிறகுகள்னு உள்ளார நுழையிறியோ அல்லது இப்ப இன்னில இருந்தே நீ இந்த 2ல ஏதோ ஒரு ஜேர்னில உள்ள நுழைஞ்சிட்ட. ரைட்டா? உள்ள நுழைஞ்சிட்டனா இந்த குழந்தை மாதிரி இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? நம்ம ஹாஸ்பிட்டல் போனா இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தை போட்டோ வச்சு உஷ்ன்னு போட்டிருப்பாங்க, பாத்திருக்கியா? ஸ்கூல் காலேஜ்ல போயிட்டா என்ன சொல்லுவாங்க? வாய மூடு வாய மூடு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதப்பா? ஹவு கேன் வி கெட் த ஆஃபர்னா, நீங்க ஓகே அந்த கேரியர் கவுன்சிலிங்கா, அந்த கேரியர் கவுன்சிலிங்க்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க யூ கேன் ரீச் அவுட் டு சரஸ்வதி அக்கா ஆஃப்டர் த கால். ஓகே, சரஸ்வதி அக்கா உங்க நம்பர் போடுங்க, அல்லது இதுக்கு யாராவது ஒரு ஸ்பாக் ஒன்று அசைன் பண்ணுங்க, அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அண்ட் தே கேன் பே. இது நமக்குன்னு ஸ்பெஷல் லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க் வழியா தே கேன் கோ, தே கேன் பே அண்ட் தென் கோ, தே கேன் கோ அண்ட்
டூ த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஓகே, ஸோ இன்னில இருந்தே பசங்களா, சரியா, நீ சிறகுகள் உள்ளவரையோ குருகுலம் உள்ளவரையோ இன்னில இருந்தே இந்த ஸ்கூல் காலேஜ்ல இருக்காம வாயமூடுன்னு சொல்ற கலாச்சாரம் இங்க கிடையாது. சரியா, நீ வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்றதுதான் கோல்டாட். புரியுதா? நீ உன்னை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க அப்படின்னா அங்க சென்சிபிளா பேசு, மீனிங்ஃபுல்லா பேசு, பயப்படாத. முதல்ல நீ பயப்படுற வரைக்கும் லைஃப்ல முன்னேறவே மாட்டேன். சரியா? சோ தைரியமா துணிச்சலோட உன் மனசில் எழும் கேள்விகளை பேச பழகு. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்பு பண்ணி அது நெகட்டிவ் ஃபீட்பேக் வாங்கினாலும் பரவாயில்ல, அப்பதான் திருத்திப்போம். ஓ ஆமா இது தப்பு, அதை திருத்துவோம். நீ வாயை திறக்கலன்னா கடைசி வரைக்கும் திருத்தியே மாட்டேன், அந்த தவறுலயே வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்ப. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் கல்ச்சர் நம்மள்ட்ட ஸ்பீக் அப், வாயை திறந்து பேசு. ரைட்டா? உன்னை ஒரு குரூப்ல போட்டாங்கன்னா அந்த குரூப்ல கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. நீயா எதுவும் பேசலனா கூட, டே பசங்களா எனக்கு இந்த டேட்டா இன்னைக்கு வேணும்னு சொன்னா நீயா வாயை திறந்து பேசு. சரியா? இந்த மாதிரி வாயில நம்ம வெறும் வடைய வச்சுன்னு உட்காந்துருக்க கூடாது. பதிலே சொல்லாம யாரோ கேக்குறாங்க, யாரோ பதில் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது பேசுனா நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்காது. சரியா? வாயை திறந்து தைரியமா பேசு. அடுத்தது, வாட்ஸ்அப்ல இப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஒரு மெசேஜ் போட்டு அதுக்கு லைக் இப்படி அக்னாலஜ் பண்ணலாம். கரெக்டா? கரெக்ட். உன்னை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்கன்னா அந்த குரூப்ல இந்த மாதிரிலாம் தம்ஸ் அப் கொடுக்க பழகு. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு என்ன தெரியும்னா, நாங்க போட்டிருக்க மெசேஜ் இவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா நீ நேத்திக்கு நடந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்குவேன். இன்னைக்கு 200 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த 200 பேரை இன்னைக்கு மீட்டிங் உட்கார வைக்கிறதுக்கு எங்க ஸ்டூடெண்ட் கேர் டீம்ல இருந்து வரிசையா ஒவ்வொருத்தருக்கா போனை போட்டு, பசங்களா வந்துருங்கடா, பசங்களா 3 மணிக்கு மீட்டிங்டா, பசங்களா 3 மணிக்கு வந்துருங்கடா, 200 பேருக்கு ரீச் அவுட் பண்ணா இன்னைக்கு 100 பேருக்கு தான் உட்காந்துருக்காங்க. இது எங்களுக்கு டைம் வேஸ்ட். இது புரியுதா? சோ அந்த டைம் வேஸ்ட் நீ எப்படிதான் அவாய்ட் பண்ண முடியும்னா, ஒழுங்கா உன்னை ஒரு குரூப்ல போட்டிருக்காங்கன்னா அந்த குரூப்ல ரியாக்ஷன் கொடுக்கவாது பழகு. எல்லாரும் ஓகே போட்டா 100 ஓகே போடும்போது ஸ்க்ரால் ஆயிடும். ஓகே தேவையில்ல, அன்னெசரியா மெசேஜ் கூட டைப் பண்ண தேவையில்ல, பட் அட்லீஸ்ட் ரியாக்ஷன்ஸாவது கொடுக்க பழகு. சரியா? அண்ட் எனி குரூப் உன்னை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னா, ரிமெம்பர் தட் யூ ஆர் அன் ஆஸ்பைரிங் GHF அசோசியேட். புரியுதா? நீ எங்களோடு இணைந்து ஓடுகிற ஒரு நபர். ஓகே, நீ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட், நான் இதெல்லாம் பேசலாமா இதெல்லாம் கேட்கலாமான்னு எந்த ஒரு தயக்கமும் வேணாம். நீ தன்னம்பிக்கையோட நீ ஒரு கார்பரேட் கம்பெனில போய் வேலைக்கு சேர்றனா, நீ என்ன அதுதானே அடுத்த 3-4 வருஷத்துல ஏதோ ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர போற, கை நிறைய சம்பாதிக்க போற, உன் லைஃபே மாற போகுது. அப்ப அந்த மனநிலைக்கு நீ இப்பல இருந்தே உன்னை தயார்படுத்திக்கணும். புரியுதா? நானே இன்ட்ரோவர்ட்டு, நானே பயந்தாங்களி, நானே பேச மாட்டேன், இப்படி எல்லாம் உட்காந்துட்டு இருந்தேன்னா இங்க வேலைக்கே ஆகாது. வாயுள்ள பிள்ளை தான் இங்க பிழைக்கும். சோ எந்த குரூப்ல போட்டாலும் அந்த குரூப்ல உண்மையிலேயே சென்சிபிளா ஏதாவது கேள்வி வருதுன்னா அந்த கேள்வியை கேளு. சரியா? அடுத்த முக்கியமான விஷயம், குரூப்பை விட்டு ஆஃப்லைன்ல கேட்கறது. நீ 100 பேர் இருக்க, 100 பேர் என்கிட்டயோ சரஸ்வதி கிட்டயோ ஆஃப்லைன்ல கேட்டனா நான் 100 பேருக்கு பதில் சொல்லுவோம்னா நாங்க எங்களோட வேலையை பார்ப்போமா? சோ குரூப்னு உனக்கு ஒண்ணு உருவாக்குனதே எதுக்குன்னா அந்த குரூப்ல கேட்கறதுக்காக தான். நீ குரூப்ல கேட்கும் போது உனக்கு கிடைக்கிற பதில் இருக்கு பாரு, அந்த பதில் மற்ற 100 பிள்ளைங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் இல்லையா? சொல்லு. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் உனக்கு குரூப்ல கேட்க வெட்கமா இருக்கு, ரொம்ப தயக்கமா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நீ குரூப்ல கேட்க மாட்டேன்னு தயங்கிட்டு எங்கள்கிட்ட ஆஃப்லைன்ல கேட்கறேன்னா அதுல ஒரு நியாய தர்மம். ஓகே, சும்மா சப்பத்தனமான கேள்விகள் எல்லாம் ஆஃப்லைன்ல நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு வேஸ்ட் எவ்ரிபடிஸ் டைம். ஸோ தயவு செய்து உன்னை ஒரு குரூப்ல போடுறாங்கன்னா அந்த குரூப்ல சென்சிபிளா பேச பழகுங்க. சரியா? அடுத்தது, இந்த பதில்லாம் உங்கள்ட்ட வரவே கூடாது. எனக்கு டேட்டா பேலன்ஸ் இல்ல, அப்பா போன் எடுத்துட்டு போயிட்டாரு, அம்மா கிட்ட போன் இருக்கு, எனக்கு மெசேஜ் ஆங்கிலத்துல போடுறாங்க எனக்கு புரியல. உனக்கு மெசேஜ் ஆங்கிலத்துல போடுறான் புரியலன்னா மெசேஜ் போட்ட உடனே அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டு புரியல கேன் யூ ப்ளீஸ் டெல் இன் தமிழ்னு கேட்கணும். ஓகேவா? ஆங்கிலம் அறிவு கிடையாது, அது மொழிதான். பழக பழக ஆங்கிலம் வந்துடும் உனக்கு. புரியுதா? நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு பேச பயமா இருக்கு, இந்த பருப்பெல்லாம் இங்க வேகவே வேகாது. ஸோ குரூப்ல முடிஞ்ச அளவு நாங்களே தமிழ்ல போடுறோம், பட் எங்களை மீறி எங்களுக்கு ஃப்ளோல இங்கிலீஷ்ல நாங்க மெசேஜ் போட்டோம்னா நீ என்ன பண்ணணும்? உடனே இது எனக்கு புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும். வெக்கமே படக்கூடாது, பளிச்சுன்னு கேட்கணும். இது புரியல நீ கேட்டனா உடனே நாங்க தமிழ்ல போடுவோம். புரியுதா? அப்புறம் ஊருக்கு போயிட்டேன், இந்த மாதிரியான பொறுப்பில்லாத பதில்கள் வருது அப்படின்னா கையோட உன்னை குரூப் போட்டு தூக்கி போட்டுருவோம். உன் பின்னாடி ஓடுறதுக்கு எங்களுக்கு நேரமே கிடையாது. சரியா? ஓகே, ஏன்னா இது ஒரு கிணறுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கிணறுல இருந்து இவ்வளவு பேர் தண்ணி குடிச்சு வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்கிறத பார்த்துன்னு இருக்க. ரைட்? அப்ப அந்த கிணத்துல இருந்து எப்படி தண்ணி எடுத்து குடிக்கிறதுன்னு உனக்கா அந்த ஒரு ஆர்வமும் அறிவும் பசியும் வரணும். நாங்க உன் முன்னாடி ஓடிட்டு இருக்க மாட்டோம்.
புரியுதா? அப்பாட்ட போன் இருக்குன்னா அப்பா வீட்டுக்கு நைட்டு வருவார்ல, நைட்டு வரும்போது அவர்கிட்ட போனை வாங்கி வச்சு ரெஸ்பாண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ இட் இஸ் நாட் அ ரீசன். அப்பாட்ட நீ சொல்லணும், அப்பா ஏதாவது அந்த குரூப்ல மெசேஜ் போடுறாங்களா பாருப்பா, அதுல எனக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு சொல்லுப்பான்னு நீ உன் அப்பாவை எஜுகேட் பண்ணணும், உன் அம்மாவை எஜுகேட் பண்ணணும். புரியுதா? இங்க உள்ளர வந்துட்டனா இங்க டாப்பா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க மாசத்துக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதா? அது எப்பனா அந்த பிள்ளை அந்த அளவுக்கு ஆர்வமா படிக்குது, அந்த பிள்ளை அந்த அளவுக்கு ஆர்வமா உழைக்குது, எங்களோட ஒரு பெரிய கனவுல ஓடிக்கிட்டு இருக்குங்கும்போது நாங்க அப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? மற்றபடி இப்படிலாம் பொறுப்பே இல்லாம எனக்கு டேட்டா பேலன்ஸ் இல்ல அதனால பதில் சொல்ல மண்டே சொல்லிடுறேன்னா நீ பேலன்ஸ் இல்லைன்னே உட்காந்துக்கோ, அவ்வளவுதான். அதுக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு பேலன்ஸ் இல்லைன்னா அதை எங்கள்கிட்ட தெரியப்படுத்தி அந்த பிரச்சனை எப்படி ரிசால்வ் பண்றதுன்னு பாக்குறது தான் உன்னுடைய வேலை. ஓகே, லேம் ரீசன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ரிஜெக்டட் ரைட் அவே. சரியா? முக்கியமான விஷயம் இது, ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, யாருக்காவது தெரியுமா? உபகாரம் பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாம இருக்கு. வெரி குட், தேங்க்யூ தர்ஷினி. இப்படிதான் பேசணும். உபகாரம் பண்ணலனாலும் உபத்திரமம் பண்ணாத அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, உன்னால பெரிய உதவின்னு எதுவும் பண்ண முடிஞ்சா பண்ண முடியலன்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. சரியா? அந்த டிஸ்டர்ப் பண்ணாததுக்கான விஷயம் தான் இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனது. நீ எங்கள்கிட்ட ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணல, வாட்ஸ்அப் குரூப் வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க, ஏன் இந்நேரமும் வாட்ஸ்அப்பே பார்த்துன்னு உட்காந்துருக்க அப்படின்னு திட்டுறாங்கன்னா, அலாட் சம் டெடிகேட்டட் டைம் ஃபார் வாட்ஸ்அப். மார்னிங் ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்பேன், அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்பேன், அல்லது 5 நிமிஷம் பார்ப்பேன் லஞ்ச் டைம் முடிஞ்சோடனே, திரும்பி சாயந்தரம் ஒரு 1/4 மணி நேரம் பார்ப்பேன். போறோம், இந்த டைமுக்குள்ளார யூ கேன் டூ ஒண்டர்ஸ் அட் GHF. சரியா? ஆனா நீ இத கூட பார்க்கல அப்படின்னா என்ன ஆகுது? நாங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு போனை போட்டு கேட்கணும், ஏய் இந்த டேட்டா அனுப்புப்பா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பா, இந்த விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணுப்பா, உன்னோட 10th மார்க் 12th மார்க் எங்களுக்கு ஷீட் அனுப்புப்பா, ஃபீஸ் கட்டி முடிச்சோன்னா ரெசீட் அனுப்புப்பா. இப்படி ஓம் பின்னாடியே ஓடின்னு இருக்கணுமா நாங்க? சரியா? ஸோ அதனால ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ். நாங்க யார் யாரோ டோனர் கிட்ட போய் ஓடி நீ எப்படி எங்கள்கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேக்குறியோ அந்த மாதிரி நாங்க போய் உனக்கா கேட்போம். நாங்க இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி இத்தனை பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி இவ்வளவு பேரை நாங்க படிக்க வைக்கணும்னு நாங்க ட்ரை பண்றோம். ஸோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க 1000 டோனரை தேடி ஓடுவோம். ஸோ நாங்க அவங்களை நோக்கி தான் ஓடணுமே தவிர ஒன்னு நோக்கி ஓடிட்டே இருக்கோம்னா எங்களுக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா? அடுத்தது, எவ்ரி சிங்கிள் பெனி ஆல்சோ கவுண்ட்ஸ். பெனினா பணம், ஒவ்வொரு ரூபாயும் மேட்ரு. சரியா? நீயாவே நாங்க இப்போ உனக்கு அப்ரூவ்ட் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 ரூபாய் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்றோம்னா கூட நீ என்ன சொல்லணும்? 20,000 ரூபாய் எனக்கு வேண்டாம், எனக்கு 18,000 ரூபாய் கொடுத்தா போறோம், நான் அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறேன், 15,000 ரூபாய் கொடுங்க எனக்கு அதுவே போறோம், மீதியை நான் எங்க வீட்டுல இருந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன், அந்த காசை வச்சு இன்னொரு பிள்ளைக்கு பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பரந்த மனசும் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையும் உண்மையும் உனக்குள்ளார இருக்கணும். அப்படி இருந்தாதான் யூ ஆர் ஃபிட் ஃபார் திஸ் ஃபேமிலி. புரியுதா? வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கேன்னா தென் ஐ லீவ் இட் யூ. சரியா? யூ நோ வாட் வில் ஹேப்பன். ஸோ உள்ளார நுழையும் போது நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பை சென்சிபிளா செக் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் ரியலி வெரி 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 இம்பார்ட்டன்ட். உள்ள நுழைஞ்சிட்டோன்னா நீ என்ன வாட்ஸ்அப் குரூப்ல போய், ஏன்னா எங்களுக்கு அது டைம் சேவ் பண்ணும் பசங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஏன்னா வருஷம் எங்களுக்கு உசுறு போகுது உங்க பின்னாடி ஓடி 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 ஒரு, ஏன்னா எங்களுக்கு டேட்டா கேட்டுன்னே இருப்போம். சரியா? அதையும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு லிமிட் பண்ண பாக்குறோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம உங்க டயத்தை வேல்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமலா உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நாங்க முயற்சி பண்றோம். பட் அட் த சேம் டைம் நீ என்ன பண்ணு, இவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேஷன் இப்ப உள்ள நுழைஞ்சிட்டியா த்ரூ அவுட் த லைஃப், அவ்வளவுதான். உள்ள நுழைஞ்சிட்டியா இவங்க என்ன கேக்குறாங்க, இவங்க என்ன, நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு. ஏன்னா உன்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியும், அது நீ உள்ள வர வர தெரிஞ்சுக்குப்ப. சரியா? ஒரு பையன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பையனா இருப்பான், அவன் ஆரம்பத்திலயும் கல்வி உரிமை சட்டத்துல படிச்சுட்டு வந்திருப்பான். எங்கள்கிட்ட வேற ஒரு ஸ்கூல் பிள்ளை நிக்கும், கல்வி உரிமை சட்டம்னா என்னன்னே தெரியலையே அது எப்படி பண்றதுன்னா, அப்ப அந்த பையனை விட்டு அவங்களுக்கு போனை போடு, எப்படி கல்வி உரிமை சட்டத்துக்கு அப்ளை பண்றதுன்னு சொல்லி கொடு அப்படின்னா அவன் போன்லயே சொல்லுவான். அவன் சொல்றதை வச்சு அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய உதவி இது. இந்த மாதிரி நீ ஒவ்வொருத்தரும் உனக்குள்ளார இருக்கிற அறிவை, உனக்குள்ளார இருக்கிற ஆற்றலை, உனக்குள்ளார இருக்கிற அந்த நேரத்தை நீ சரியான முறையில இங்க பயன்படுத்துற அப்படின்னா நீயும் பெரிய ஆளா வளருவ, உன்னால கோல்டார்ட்டும் வளரும். இன்னைக்கு நான் சொல்றேன் வருஷத்துக்கு 40 பேரை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீ ஒவ்வொருத்தரும் எங்க அருண் மாதிரி, எங்க மோனிஷா மாதிரி, எங்க ஷர்மிளா மாதிரி, காயத்ரி மாதிரி, சுரேஷ் மாதிரி நீ டெவலப் ஆகுற அப்படின்னா வருஷத்துக்கு 400 பிள்ளைய படிக்க வைப்போம். அதானே நம்மளுடைய இலக்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு உயரிய நோக்கத்தோட உள்ள வர்றதுன்னா வாங்க.
சரியா? அப்படி இல்ல, நான் அதுக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேங்க, நான் சும்மா வருவேன், எனக்கு வந்து ஃபண்டு வேணும், இஷ்டம் இருந்தா கொடு, நான் 4-5 ட்ரஸ்ட் நான் போட்டு வச்சிருக்கேன், ஓகேவா, அந்த ட்ரஸ்ட்ல வந்து எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கும் நாங்க ஆப்ஷன் வச்சிருக்கோம். நாங்க எல்லா ட்ரஸ்ட்டுமே நாங்க இணைஞ்சதான் செயல்படுறோம். சரியா? அந்த மாதிரிலாம் மாட்டினா அப்படின்னா யாராவது போலீஸ் கேஸ் கூட உன் மேல போட்டு விட்டுருவாங்க. புரியுதா? இவன் பாரு ஃபோர்ஜரி பண்றான், 2-3 இடத்துல அப்ளை பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்குலாம் போய் மாட்டிக்காது. புரியுதா? ஹானஸ்டா இருக்க பழகு. ஏன்னா இது ஒரு ஹானஸ்டான ஒரு ஆர்கனைசேஷன், ஓகேவா? இங்க எல்லாமே நேர்மையா தான் நடக்கும். இங்க எல்லாமே உங்ககிட்ட வெளிப்படைத்தன்மைனா என்னங்கிறத ஜிஹெச்எஃப்ல தான் நீ கத்துக்குப்ப. புரியுதா? அந்த அளவுக்கு இங்க எல்லாமே வந்து ஹானஸ்டா அந்த, ஏன்னா ட்ரஸ்ட்னு சொல்றோம்ல, கோல்ட் டாட் ஃபவுண்டேஷன் இஸ் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை எப்போ வரும்? உண்மையும் நேர்மையும் இருந்தாதான் அந்த இடத்துல நம்பிக்கை வரும். புரியுதா? ஸோ அதை புரிஞ்சு செயல்படுங்க. அண்ட் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன் பாரு, மேக்சிமம் டைம் டேக்கன் டு ரெஸ்பாண்ட் இஸ் 24 hours. அந்த பாயிண்ட்டுக்கு வா. புரியுதா? மேக்சிமமா ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் உன்னால வேற வழியே இல்லை, போனை, ஏன்னா போனே பார்க்காமலாம் இல்ல, எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, ஏதாவது புதுசா ஒரு படம் வந்தா அந்த படத்தை பத்தி 4 வார்த்தை எழுதுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போனேன்னு போட்டோ போடுறீங்க, வாட்ஸ்அப் பார்த்துனே தான் இருக்கீங்க, ஆனா குரூப்பை பாக்குறது இல்லை. அதுதான் எங்களுக்கு செம்ம எரிச்சலா வருது. சரியா? சோ நீ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நீ மாட்டிக்கிட்டனா கூட நீ நாங்க போடுற மெசேஜுக்கு worst ஆஃப் த worst கேஸ் 24 மணி நேரத்துக்குள்ள உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வரணும். வரலன்னா then we will consider that student is inactive, not interested in the journey. சரியா? புரியுதா? சரி. அண்ட் another important thing, என்னை சார்னு கூப்பிடுவேன்னா you can call me கணேஷ். கணேஷ்னா என்னை கூப்பிடு, அல்லது அண்ணான்னு கூப்பிடு, சார் வேண்டாம். சரியா? I think I covered what I wanted to convey in the 50 minutes. Saraswati, do you want to share anything? Okay, sir. Okay, Saraswati ji, do you want to share anything? Nothing ji, all things covered. எல்லாமே கவர் ஆயிடுச்சா? கண்டிப்பா. ஓகே, ஷர்மிளா ஆர் மோனிஷா, சுரேஷ், யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எனிதிங் we missed? பசங்களுக்கு கால் அவுட் பண்ற மாதிரி. எல்லாம் கிளம்பிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். as I told. சார், எதுமே தெரியலனா டவுட் கேட்கலாமா? என்னப்பா? டவுட் எதனா கேட்கலாமா? கேளுங்க தாராளமா, ப்ளீஸ். இப்பதான் +2 முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆர்இ படிக்கணும் ஆசை. வீட்ல படிக்க முடியாத சிச்சுவேஷன். அதனாலதான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். எஸ். நெக்ஸ்ட் படிக்கணும். எஸ். வீட்ல வந்து அப்பா கிடையாது, அதனால அம்மா மட்டும் தான். அதனாலதான் இந்த ஸ்காலர்ஷிப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆர்இ படிக்கணும். அதுதான்மா, நீ உன்னுடைய இந்த நோக்கம் புரியுது எங்களுக்கு. ஓகே, ஆனா எல்லா பிள்ளைங்களுமே இதே மைண்ட் செட்ல தான் வராங்க இங்க. சரியா? அண்ட் நாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசையும் படுறோம். ஓகேவா? ஆனா எங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கிறதுல யாருக்கு எங்களால, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 500 பிள்ளை அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோ, எங்களால 50 பிள்ளைக்கு தான் பண்றதுக்கு சப்போர்ட் இருக்கு. ஓகே, அப்ப அதுல 50 பேருக்கு யாரு டாப்பா வராங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இன்கேஸ் பண்ண முடியல அப்ப என்னமா அது வந்து எப்படி சார் செலக்ட் ஆக முடியும்? அதுக்குதான் நாங்க இப்ப இன்டர்வியூ ப்ராசஸ் வைப்போம். நீ பாப்பா, இனிமேல் அடுத்தடுத்து இன்டர்வியூ கூப்பிட ஆரம்பிப்போம். ஓகே சார். ரைட்டா? இன்டர்வியூ ப்ராசஸ் இனிமேல் வர்ற இன்னும் 2-3 நாள் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆன்லைன்லயே அவ்வளவு இன்டர்வியூஸ் நடக்கும் இங்க. சரியா? அதான் இங்க போட்டிருக்கேன், ஸ்ட்ராங் எவாலுவேஷன் ப்ராசஸ். சரியா? சோ நிறைய இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாம் தைரியமா உண்மையை பேசுங்க. ஓகே சார். அதுல வந்து செலக்ட் ஆனீங்கன்னா அப்ப வந்து எங்களால எவ்வளவு அமௌண்ட், பார்ஷியல் அமௌண்ட் உங்க டியூஷன் ஃபீஸ் சப்போர்ட் பண்ண முடியுதோ அது பண்ணுவோம். அதான். அப்படி இல்லைன்னா தான் ஃபர்ஸ்ட் 1 இயராவது நீ மேனேஜ் பண்ணிக்கோ. பட் எங்களோட ட்ரைனிங்ஸ்ல டிராவல் பண்ணு, அதுல ப்ரூஃப் பண்ணி காட்டு, இந்த பிள்ளை உண்மையிலேயே சம டிசர்விங் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க, அப்ப அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா இவ்வளவு சொல்லிருக்கேன். ஓகே சார். ஓகே, thank you. ஓகே சார். ஓகே, வேற பசங்களா? we have only 7 minutes left. வேற யாராவது நெக்ஸ்ட் क्वेश्चंस? சார், அந்த வீடியோ லிங்க் அனுப்புறேன்னு சொன்னீங்களே சார், ஈவினிங் அந்த ட்ரெய்னிங் வீடியோ யாரோ சொல்லி தரேன்னு சொன்னாங்க. வீடியோ ராகுல் உடைய லிங்க். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். யமுனா தேவிக்கு பேசுறதே கேட்கலையா? ஹவு டு ஜாயின் இந்த வாட்ஸ்அப் குரூப்? சார் ஆட் பண்ணுவாங்கம்மா, அதெல்லாம் கரெக்டா உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜி, ராகுலுடைய லிங்க் போடுறது. ஜி, இப்போதைக்கு நீங்க எதுவும் குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்களா இந்த பசங்களை வச்சு? இல்ல.
சரி ஓகே ஆனா சரி ரைட் இப்போதைக்கு பசங்களா என்னோட இதான் என்கிட்ட இந்த மீட்டிங் பாஸ்கோட் அண்ட் பாஸ்வேர்டு அதை நான் ஷேர் பண்ணிருக்கேன் நான் இப்போ சாட் பாக்ஸ்ல. ஓகே ரைட்டு. தேங்க்யூ ரொம்ப. இப்போதைக்கு அதை எடுத்துக்கோங்க பசங்களா, அதுல ஆமா 6 o'clock ஃபர்தர் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமா ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா நம்மளோட கோல்ட் ஹார்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அதோட போஸ்டர் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே பார்த்து ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம்ண்ணா. ஆமா நம்மளுடைய கரெக்ட், நம்மளுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதுலயும் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். பட் நீங்க பாருங்க. இதை தவிர நான் ஸ்டில் இன் worst ஆஃப் த worst கேஸ் சரஸ்வதி அக்கா உங்க நம்பரையும் போடுங்க, நான் என் நம்பரையும் போடுறேன். ஓகே சார். இது என்னுடைய நம்பர், ஓகேவா? குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா, வணக்கம், சொல்லுங்க. அண்ணா நான் வைஷ்ணவிங்கிறவங்களோட சிஸ்டர் பேசுறேன்னா. சொல்லுமா. பாப்பாவும் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க, நானும் கூட இருக்கேன். எனக்கு வந்து ஒரு டவுட் எப்படின்னா, எங்களுக்கு பாப்பா வந்து 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க, 436 மார்க் வாங்கியிருக்காங்கண்ணா. எங்களுக்கு வந்து போத் பேரண்ட்ஸ் 2 பேருமே இல்லைண்ணா. நாங்க வந்து பெரியம்மாவோட அவங்க பாதுகாப்புல தான் இருக்கோம். பெரியப்பாவுமே இறந்துட்டாங்க. அவங்க வந்து டெய்லி கூலி தான், அவங்க டெய்லி வேலைக்கு போய் தான் வந்து எங்களுக்கு பாத்துட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கா பாப்பா, 6வது இருந்து 12வது வரைக்குமே. இப்ப வந்து பாப்பா நர்சிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா. பட் ஆனா வந்து நாங்க அட்மிஷனுக்கு போனோம் நேத்து, அவங்க வந்து ஃபீஸ் வந்து அதிகமா சொன்னதால அவ்வளவுக்கு வந்து பே பண்ண முடியாதுன்றதால நாங்க வந்து பிடெக்ல வந்து பயோடெக்னாலஜி வந்து எடுத்திருக்கோம்னா. நல்ல 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 பாயிண்ட். ஒரே ஒரு செமஸ்டருக்கு நிமிஷமா, ஒரு நிமிஷம். இப்ப இது சொல்லும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருது. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற பசங்க இந்த குரூப்லயே, ஓகே, நீ உண்மையிலேயே டிசர்விங்கான கேண்டிடேட்டா இருக்க அப்படின்னால், நாங்க பாண்டிச்சேரியில எங்களுக்கு ஒரு நல்ல காலேஜோட ஒரு டைப் இருக்கு, சரியா? அந்த காலேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு நாங்க அது ஃப்ரீ சீட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த காலேஜ்ல அவங்க சொந்தமா ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்ட்ல இருந்து அதுக்கு பணம் கட்டிக்கிறாங்க. ஸோ அந்த சீட்டு வந்து எங்களால ட்ரை பண்ண முடியும், சரியா? ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஏன்னா வெளியில எல்லாம் போகும்போது எப்படியும் தீட்டி போடுவானுங்க ஃபீஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் அதை தவிர நீங்க அப்ளை பண்ற, ஏன்னா அது பாண்டிச்சேரி, நீங்க அங்க போய் தங்கி இருக்கும்போது மந்த்லி ஒரு 5000 ரூபாய் ஹாஸ்டல் செலவாகும். அதை வந்து அந்த பிள்ளைங்க தான் பாத்துக்கணும், சரியா? சோ அது வந்து நீங்க பாருங்க. இப்ப நீ என்ன சொன்ன, பயோ போட்டிருக்க? பிடெக்ல வந்து பயோடெக்னாலஜி போட்டிருக்கணும். அதுல வந்து செமஸ்டர் ஃபீஸ் வந்து 50,000 வருது, பஸ் ஃபீஸ் வந்து வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓரளவுக்கு நாங்க பஸ் ஃபீஸ் வந்து நாங்க வந்து 22,000 வருதுன்னா இயர்லி, அதை கூட நாங்க மேனேஜ் பண்ணிப்போம். எங்களுக்கு வந்து நாங்க அந்த மாதிரி செம் ஃபீஸ்லயும் நாங்க இப்போ இது இல்லாம ஒரு ட்ரஸ்ட்ல வந்து இன்னொரு அனிதாக்கா அவங்க அண்ணன் மூலமா இன்னொரு ட்ரஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணிருக்கோம்னா, அங்க இருந்தா எதுவும் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. உங்க இதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எங்களுக்கு 15,000 அந்த மாதிரி செம் ஃபீஸ் மட்டும் போதும்ண்ணா. இப்ப மேபி வந்து அந்த மாதிரி நீங்க ஒருவேளை பாப்பா செலக்ட் ஆனா பார்ஷியலா வந்து நீங்க அமௌண்ட் வந்து அங்க டைரக்டா தான் பே பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல, மேபி வந்து நீங்க அதை எப்படி எப்படி பண்ணுவீங்க? அங்க வந்து அமௌண்ட் வந்து ஃபுல்லா தானே கேக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி காலேஜ்ல நான் வந்து வந்து தனித்தனியா யோசிக்கிறேன். கொடுக்குறோம்னா சரின்னு சொல்லுவாங்க. ஆனா டிரான்சாக்ஷன் டீடைல் மட்டும் கேட்பாங்க. ஓகே, அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மீட்டிங் இந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் போட்டல 3 மணிக்கு மீட்டிங் இருக்கும், அட்டெண்ட் பண்ணுங்க. அது சொல்லிட்டு போற வேண்டியதான்றி. எனக்கு தெரிய வேற யாரோ காலேஜ்ல வந்து பேசுறாங்க. தனித்தனியா டிரான்சாக்ஷன் வாங்கினா ஒத்துக்குப்பாங்கமா, அது பிரச்சனை இல்லை. அதர்ஸ் ப்ளீஸ் கோ ஆன் மியூட். ஓகே அண்ணா, இதுதான் பட் அதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றதுமா, இன்டர்வியூ ப்ராசஸ் செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆனால் தான் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் ஐ செட், சப்ஜெக்டட் டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். எவ்வளவு ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, எவ்வளவு பிள்ளைங்க டிசர்விங்கா இருக்காங்க, ஓகே, எவ்வளவு பேருக்கு நம்மளால பண்ண முடியும், அந்த மாதிரி பல காரணிகள் சேர்ந்துதான் ஃபைனல் ரிசல்ட் வரும். அதனாலதான் திரும்பி சொல்றேன், செலக்ட் ஆனீங்கன்னா சந்தோஷம், செலக்ட் ஆகலையா ஸ்டில் யூ கேன் கெட் பெனிஃபிட்டட் வித் அதர் ட்ரைனிங்ஸ். அண்ட் அதுல வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸை ப்ரூவ் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷத்துலயாவது வாங்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்க, சரியா? தேங்க்யூ. பசங்களா, எனிதிங் எல்ஸ்? ஹலோ அண்ணா. சொல்லுமா. அண்ணா, என் பேரு ஹரிணி, நான் ஜிகே சாரோட ஸ்டூடெண்ட். ஓகே. அண்ணா, இப்ப அடுத்த மீட்டிங் வந்து இது சொல்லிருக்கீங்களா, டைமிங் மட்டும் நடக்குங்களா? சாயந்தரம் 6 மணிக்குமா? ஓகேண்ணா.
யா ஜி இந்த பாண்டிச்சேரி காலேஜ் ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்டட் பசங்க வந்து பிங்க் பண்ண சொல்லுங்க. ஆமா, பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் யார் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ யூ கேன் ஜாயின் சரஸ்வதி அக்கா. அவங்கள பிங் பண்ணுங்க சரஸ்வதி அக்காவுக்கு. எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க அப்படின்னாலும் we can கன்சிடர்ப்பா. ஓகேவா? உனக்கு வந்து எவ்வளவு லோன் கிடைக்குது, ஓகே, அதுல உனக்கு எவ்வளவு பேர்டன் இருக்கு, அதுல நம்மளால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மாதிரி we will that is a individual case. நம்ம அதை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ணா இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எஸ்மா. இந்த மீட்டிங் வந்து எத்தனை மணி வரையும் நடக்கும்னா? இன்னைக்கு இப்போ 4 o'clock முடிய போகுது, இன்னும் 1 minute. ஓகே, தேங்க் யூ. சரி மக்களே, thank you all, wish you all the very best. சிறகை விரி சிகரம் தொடு. love you all. Thank you na. Thank you na. Thank you so much. Thank you. Thank you na. Thank you na. Thank you na. Thank you sir. Thank you all. Thank you na. Thank you. அண்ணா லீவ் ஆயிக்கலாமா அண்ணா? லீவ் பண்ணிக்கலாம் அண்ணா. thank you all, wish you all the best. எங்க போனாலும் பெருசா சாதிக்கணும், அந்த வேகத்தை வச்சுக்கோங்க. thank you. கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. thank you. அண்ணா சொல்லுமா. அண்ணா எனக்கு ஒரு டவுட். நான் வந்து அக்ஷயா பேசுறேன். இப்போ நான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க அந்த பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு ஆமா இன்ட்ரெஸ்டா சரஸ்வதி அக்கா பிங் பண்ணுங்க. பாண்டிச்சேரியில அந்த ட்ரஸ்ட் இப்போ அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா நான் இப்போ இங்க சென்னையில தான் படிச்சுட்டு இருக்கேன். கரண்டா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். செகண்ட் இயர் படிக்கணும் முடியாது, அங்கேயே போய் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே அங்க ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, அதே காலேஜ்ல. ஓகே அண்ணா, தேங்க் யூ. அண்ணா ஒரு டவுட். எஸ் அண்ணா நீங்க வாட்ஸ்அப் குரூப் சொன்னீங்களேண்ணா, ஆமா, அது நீங்க எப்பண்ணா எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்க? ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த கால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோம்னா கிளியர் பண்ணோட ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க் யூண்ணா. எனக்கு மேம் புரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கால் முடிஞ்சோனே ஜாயின் பண்ணுவாங்கப்பா. இது வெல்கம் கால் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோனே ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ